ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களில் எத்தனை பேருக்கு கல்யாண கனவு எபிசோட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இன்னைக்கு அதான் எனக்கும் தெரியல, என்னால போக முடியல. அம்மா வந்துடுவாங்க, மாமா வேற வெளில காத்துட்டு இருப்பாங்க. போங்க, பிரச்சனையில மாட்டிக்கிடாதீங்க. போங்க, நான் என்னைக்குனாலும் உங்களுக்கு தானே, என்னைக்குனாலும் நான் உங்களுக்கு தானே. போங்க. அது தெரியும், ஆனா என்னால இன்னைக்கு போக முடியலையே. வேண்டாம், போங்க, பிரச்சனை ஆயிருங்க. போங்க. நீங்க எங்க தலை குனிஞ்சு நின்னா அதை என்னால பார்க்க முடியாது. எனக்கு இது தப்புன்னு தோணுது, ஆனா என்னால இங்கிருந்து போக முடியல. பொதுவா நான் லேசா எதையும் ஆசைப்பட மாட்டேன். ஆசைப்பட்டுட்டா என் வீக்னஸ் அப்படிதான். நான் ஆசைப்பட்டுட்டேன், என்னால இங்கிருந்து போக முடியாது. இங்கிருந்து போனாலும் புத்தி வேலை செய்யாது. இதே நினைப்பாவே இருக்கும். அதான் வேண்டாம், சொன்னா கேளுங்க. இல்ல, முடியாது. வேண்டாங்க, ஏன் பிடிவாதம் பிடிக்கிறீங்க? ப்ளீஸ். அது அம்மா வந்துருவாங்க. அதான் இப்ப இங்க யாரும் இல்லல. இப்படி பேசுறது நீங்களான்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அதான் சொன்னேன், என்னால போக முடியலன்னு. வேண்டாம், எங்க அம்மா வந்துருவாங்க. போங்க. செம்பிளிங்க, எப்படி நீ என் பிள்ளை கூட வாழ்றனால போக்குறேன்டா. இன்னைக்கு நான் ஒன்னு அசிங்கப்படுத்தல, நான் தங்கமே இல்ல. என்ன என் பிள்ளை வந்துட்டு இருந்தா? செம்பிளிங்கா, செம்பிளிங்கா, கீழே தனியா விட மாட்டானே, பின்னாடி வந்துகிட்டு இருப்பா. செம்பிளிங்கா, செம்பிளிங்கா. இவ்வளவு அழகா இருக்கு தெரியுமானே. ஏங்க, பிரச்சனையில மாட்டிக்கிடாதீங்க, சொன்னா கேளுங்க. அம்மா வந்துருவாங்க. நான் பாத்துக்கிட்டேன், நீ பயப்படாத. உனக்கு பயம் இல்ல என்ன பத்தி? எனக்கு பயந்தா மட்டும் சொல்லு, வேற யாருக்கும் வேண்டாம். இல்ல, என் மேல நம்பிக்கை இருக்குல்ல, அது போதும். இல்ல, வெளில மாமா வெயிட் பண்ணிட்டு இருக்காருல. தம்பி அண்ணன் இருக்காங்கல்ல, பாத்துக்கிடுவாங்க. நீ பயப்படாத, பயப்படாத. முதல்ல நீ முடிவு நீ. கெடுக்க வந்த படுபாய். அம்மா, அம்மா மானத்தை வாங்கிராதம்மா. அம்மா ப்ளீஸ்மா, அம்மா ப்ளீஸ்மா. கொல்ல சவல நெஞ்சல தரண்டா. என்ன சத்தம் கட்டியது? எல்லாரும் ஓடியாங்க. என் குடும்ப மானத்தை வாங்கிட்டானே. இசை அம்மாடா, எதுக்கு கத்துறாங்க? இதோ பிரச்சனை இருக்கு. சரி, நான் வரேன். எங்க அம்மா கத்துற மாதிரி இருக்குல்ல, ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டாங்களா என்ன? இன்னைக்கு மட்டும் உங்க அம்மா ஏதாவது பிரச்சனை பண்ணிருக்கட்டும், உங்க அம்மாக்கு ஏன் கையால சாவே. செம்பிளிங்கத்தையும் எங்க பெரிய நீ அசிங்கப்படுத்துற மாதிரி ஏதாவது இன்னைக்கு உங்க அம்மா பண்ணி வச்சிருந்தாங்க. கொண்டதுட்டு வரைக்கும் தண்ணி அங்கிருந்து போவேன். எங்க அம்மாக்கு எவ்வளவு சொன்னாலும் புத்தி வராது. செம்பிளிங்க பொண்ணு இசையில நல்லா தெரியும். பிறகு என்ன எல்லாரும் பழக்கி நாசம் பண்ணிக்கிட்டு, ஐயோ இன்னைக்கு இங்க என்ன நடக்க போதோ தெரியலையே. அம்மா அசிங்கப்படுத்தாத, போமா வெளியில. அம்மா வெளியில போமா. இந்த செம்பிளிங்கத்தை இங்க அசிங்கப்படுத்தாம நான் போக மாட்டேன். அம்மா ப்ளீஸ் இங்க போமா. அம்மா ப்ளீஸ்மா. ஐயோ ஜான் மாமா வேற வெளியே நிக்காரு, பிரச்சனை ஆயிடுமே. அம்மா இங்க போமா.
என்ன விடுடி. கொஞ்சம் பொறுமையா இருங்க. இந்த நிலைமையில வேண்டாம். ப்ளீஸ் சத்தம் போடாதீங்க. ஜான் மாமா வெளியே நிக்காரு. என்ன அசிங்கப்பட விடாதடி. என்ன விடுடி. அம்மா வெளியில போமா. அம்மா வெளியில போமா. நீ என் பொண்டாட்டி. இது எனக்கு எந்த அசிங்கமும் இல்ல. விடு. சொன்னா கேளுங்க. செம்பலிங்கம், இன்னைக்கு நீ எப்படி அசிங்கப்பட போறன்னு மட்டும் பாரு. இன்னைக்கு நீ எப்படி தலை குனிஞ்சு நிக்க போறன்னு மட்டும் பாரு. இன்னைக்கு உன தலை குனிய நான் வைக்கல. உன் குடும்பத்தை சின்ன பின்ன மாக்கல. நான் தங்கமே இல்ல. அம்மா வெளியில போமா. ஐயோ, என் மானமே போகுது. விடு சரி, விடு. மரியாதையா வெளியில போமா. இல்ல, இன்னைக்கு நான் இந்த அசிங்கப்பட்டதை விட மாட்டேன். எவ்வளவு தைரியம் தான் என் பிள்ளைகிட்ட இப்படி நடந்துக்கிடுவேன். இன்னைக்கு ஒரு சாவி என் கையில தாண்டி. ஆனா ஒற்றசுங்கண்ணே, எனக்கு ஒரு மண்ணு வேண்டாம். அசிங்கப்படுத்திட்டல நீ. நீ மனுஷனம்மா. இதுக்கு மேல ஒரு 10 இப்பமே நான் ஒரு காரையில கூப்பிடுறேன். கூப்பிடுறதுக்கு நீ இருக்க மாட்டேன். சட்டை எடுத்து போட்டு வா. இல்ல, ஒரு சாவி என் கையில தாண்டி. சாரிண்ணே. என்னங்க? ஏண்டி அழுற? சரி, சட்டையை போட்டுட்டு போங்க. இல்ல, இளங்கி என்ன தலை குனி வச்சல்ல, போட்டு புகுத்தாம இங்க சட்டை போட்டு போக மாட்டேன். சொன்னா கேளுங்க. சட்டை போட்டுட்டு போங்க. அதான் முழுசா அசிங்கப்பட்டாச்சே. இப்ப நீ அழுதுட்டு இருக்கதா எனக்கு கூட கொஞ்சம் அசிங்கமா இருக்கு. என்ன நீ சேர்த்து அசிங்கப்பட்டுற? இல்ல, இல்லங்க. நான் ஒரு பேசுறேன். அல்ல, நீ அழுறத எனக்கு இன்னும் அசிங்கமா இருக்குது. நீ அழாம இருந்தா எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல. அழாதே. அழாதேன்னு சொன்ன. நீங்க சட்டை போடாம போறதா எனக்கு பயமா இருக்கு. ஒட்ட மொத்தமா கூட்டத்தை அசிங்கப்படுத்திருக்காங்க தங்கம். உனக்கு நானும் எனக்கு நீயும் பார்க்க வேண்டியது. அண்ணன் தம்பி எல்லாரையும் பார்க்க வச்சுச்சே. என் தம்பி எல்லாம் பார்க்க வச்சுட்டல இந்த தங்கம். அவளுக்கு முடிவு கட்டாம நான் ஓய மாட்டேன்டி. அவ்வளோதா. நீ அவ்வளோ எனக்கு ஆத்திரம் வருது. சரி, சட்டையை போட்டுட்டு போங்களேன். ப்ளீஸ். சட்டையை போட்டுட்டு போங்களேன். வெளியில மாமா நிக்காரு. தெரிஞ்சிச்சுன்னா பெரிய பிரச்சனையாயிரும். ப்ளீஸ். இனிமே நீ அவ்வளோத போத்தேன்னு வச்சுக்க. உன் கண்ணுல இருந்து கண்ணீர் வரக்கூடாது. புரியுதா? நான் அழல. இப்ப நீங்க இப்படி இருக்கிறத நினைச்சது எனக்கு அழுக வந்தது. முடிவு கட்டிட்டு போட்டுட்டு போறேன். எல்லாம் ஒரு பொண்ணம்மா இப்படி அசிங்கப்படுத்துற. அவர் எப்பேற்பட்ட மனுஷன் இப்படி அசிங்கப்படுத்திருக்க. அறிவு கிடையாது உங்களுக்கு. யாரை எப்படி பண்ணணும் உங்களுக்கு தெரியாது. ஆனா உங்க முடிவை யாராலையும் காப்பாற்ற முடியாது. வீணா அவனோட கோத்துக்கு ஆளாயிட்டீங்கல்ல நீங்க. யார் என்ன மிரட்டினா சரி, நான் செஞ்சது சரிதான். என்ன சரி? அவ என்ன உங்க பொண்ணா? செம்புலிங்க பொண்ணாட்டி, அத மறந்துடாதீங்க. அவ யா பொண்ணுடி, உங்க பொண்ணா? இந்த நிக்கா பாருங்க, இவங்கதான் உங்க பொண்ணு. இப்படி அசிங்கப்படுத்திட்டீங்களே. ஐயா, சட்டை போடாம போறாரு கோவத்துல. சாரி, சட்டை போட்டுட்டு போங்க. சாரி, அவங்க அறிவில்லாம பண்ணிட்டாங்க. சாரி, சாரி கிங்ஸ். சாரி, இருங்க நான் சட்டை எடுத்துட்டு வரேன். அம்மா, நீ அறிவோட வேலை பார்த்தே இல்ல அறிவில்லாம வேலை பார்த்தியம்மா. சரி, அவங்க அப்படி இருக்காங்கன்னு தெரியுதுல்ல. அது சத்தம் மட்டும் அனுப்பியிருக்கல. என்னம்மா இப்படி அசிங்கப்படுத்திட்ட? அவங்க என்ன சின்ன பசங்களா? ஏம்மா இப்படி அசிங்கப்படுத்துனீங்க? நான் செஞ்சது சரிதான். இவங்க ஏம்மா இப்படி பண்ணிட்டீங்க? கிங்ஸ பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அவனோட மறுபக்கத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமா? அவனை பத்தி தெரிஞ்ச நீங்க இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க மாட்டீங்க. அவன் இப்போ ஐயோ என்ன பண்ண போறான்னு தெரியலையே. ஐயோ, அவனை பத்தி தெரியுமா உங்களுக்கு? அவன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? செம்பலிங்கம் தானே? செம்பலிங்கம். அவனை பத்தி தெரியாம அவங்கிட்ட மோதிட்டீங்க. அவனை மாதிரி கொடூர முகம் உள்ளவன் எவனும் இந்த உலகத்துல கிடையாது. தப்பு பண்ணிட்டீங்கம்மா, தப்பு பண்ணிட்டீங்க. இனி உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது.
யார்கிட்ட வேணாலும் இரக்கம் கிடைக்கும், மன்னிப்பு கிடைக்கும். இவன்கிட்ட இருந்து சத்தியமா உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. செம்பலிங்கா படிச்சு சொன்னேன், இசை சவாசம் நமக்கு வேண்டாம் வேண்டான்னு சொன்னா கேட்டீங்களா? எனக்கு தெரிஞ்சிருக்குமோ? சரி, எதையும் காட்டிக்காதுடா, எதையும் காட்டிக்காத. போச்சுது, எல்லாம் போச்சுது, எல்லாம் போச்சுது. கொத்தாதடா, அண்ணனுக்கு தெரிஞ்ச உசுருக்கு ஆபத்தாயிரும். சத்த போடாத. படிச்சு சொன்னேன், யாராவது கேட்டீங்களா? முட்டாள் மாதிரி பேசாத. இசையால எந்த பிரச்சனையும் இல்லை. அவளும் தலை குனிஞ்சு நின்றுட்டு இருந்தா போவண்டா. தலை குனிஞ்சு நின்னா நம்ம வேற டக்குனு உள்ள போயிட்டோம். அந்த பொண்ணை எப்படி திட்டு வச்சிருப்பா? கிங்ஸ் நம்மள கூட மன்னிக்க மாட்டான்டா. எங்கடா போனீங்க? செம்மலிங்க எங்க? இங்க தானே வருவானே, வருவான். நாம ஈஸி அந்த குளத்துல பார்த்தானே. செம்மலிங்கத்துக்கு தெரிஞ்சா நம்மள கூப்பிடுவான்டா. நாம என்ன தெரிஞ்சா உள்ள போனோம். இருந்தாலும் அதை அவனால ஏத்துக்க முடியாது, மன்னிக்க மாட்டான்டா. ஈஸி அவனுக்கான சொத்து, அவன் மட்டும். நாம என்ன பண்ணல எனக்கு தெரியலடா. என்னடாச்சு உங்களுக்கு? ஒண்ணு இல்ல, சும்மா தானே. இதோ பதட்டமான மாதிரி இருக்கீங்க. கேட்டா ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஒண்ணு இல்ல, சும்மா இங்க நிறைய பொண்ணுங்க நின்னாங்க, அதை வெட்டு விட்டோம், பிரச்சனை ஆயிட்டு. சரி, அவன் எங்க? அவன் மேல எந்த ஒரு பொண்ணோட பார்வையும் படக்கூடாது, புரியுதா? அதே மாதிரி அவன் பார்வை எந்த பொண்ணு மீதும் படக்கூடாது. சரிங்கண்ணா. கிங்ஸ் கோத்து உச்சில இருப்பான்டா. நாம எல்லாரும் ஈஸியா அந்த கோலத்துல பாத்துட்டோன்னே. இப்ப என்ன பண்ண? நம்மள கூட மன்னிக்க மாட்டான்டா. எல்லாத்துக்கும் காரணம் வந்து தங்கம் தானே. அவளை இரு, குனி தோண்டி புதைச்சிட்டு வரேன். என்னத்துக்கு அவன் முடிவு பண்ணிருப்பான். என்ன இது கோலத்துல வர? என்ன ஏதாவது பிரச்சனையா? என் சட்டையை கழுத்து தரட்டுமான? என் சட்டையை கழுத்து தர போடுங்க. அண்ணன் என் சட்டையை போட்டுட்டு வரல. சம்பளிங்க என்ன இது? அண்ணன் என் சட்டையை போட்டுட்டு வரல. என்னடா என் தம்பி இந்த கோலத்துல இருக்க? அவன் எந்த அவமானப்பட்டிருந்தாலும் சரி, அதை இல்லாம பண்ண வேண்டியது உங்க ரெண்டு பேர் பொறுப்பு. கோரையை தொடச்சிட்டு வீட்டுக்கு வந்தா போலாம். இந்த தங்கத்துக்கு சாதாரண தண்டனை கொடுக்க கூடாது. அவளுக்கு எங்கடா போறான் தெரியல. சரி, நான் அவளை தேடி போறேன். நீ தங்கத்தை ஒரு வழி பண்ணிட்டு வா. அவளுக்கு கொடுக்கல தண்டனை பயங்கரமா இருக்கணும். விட மாட்டேன்னு, விட மாட்டேன். என்ன நம்பி வந்தா ரசிங்கப்படுத்திட்டேன். என்ன நம்பி தானே இருந்தா. அவன் முகத்துல நான் எப்படி முடிப்பேன்? ஒரு ஆம்பளை அவன் முகத்துல நான் எப்படி முடிப்பேன்? என் தம்பி அண்ணன்னு கூடாத குளத்துல பார்க்க வச்சுட்டேனே. முட்டாள்தனம் பண்ணிட்டேன், முட்டாள்தனம் பண்ணிட்டேனே. இந்த முகத்தை வச்சுக்கிட்டு நான் பக்கத்துல போறேன். நாமளையா? எனக்கு இசை வேணும். எனக்கு இப்பவுமே வேணும். இப்பவுமே எனக்கு அவ வேணும். எந்த அவமானப்பட்டனா அதே அவமானத்தை துடிக்கணும்னா இசை எனக்கு வேணும். இசை எனக்கு வேணும். இசை எனக்கு வேணும். இசை எனக்கு வேணும். எங்க அவமானப்பட்டா அங்கே எனக்கு அவ வேணும். என்ன பண்ணிட்டு இருக்க? புரியுதா புரியலையா? தூர போடு. சட்டையை போடுறா. நல்ல பாக்குற மாதிரி பண்ணாத. சட்டையை போடுறா. என்ன கொஞ்சம் தனியா விடுன. இது உனக்கு பழக்கம் எல்லாத்துக்கு தூர போடு. என்ன சும்மாதான் நீ வீட்டுக்கு போன. வீட்டுக்கு வாடா. சட்டையை போட்டு வீட்டுக்கு வாடா. உன்னை பார்க்க எங்களுக்கு பயமா இருக்குடா. வெறிதமான முடிவு எடுத்துடா. நீ வீட்டுக்கு வாடா. அது ஒண்ணு இல்லடா, அவ உன் ஒய்ஃப் தானே. இது என்ன இருக்குது? வா. அவ நம்ம வீட்டு புள்ளடா. பாவம், நீ இப்படி இருந்தா அவன் நிலைமை. வாடா. இப்ப எதுவும் பேசாதானே. நீ வீட்டுக்கு போன வார. வேண்டாண்டா, நீ ஏதோ கோத்து உச்சில இருக்க. பழைய சம்பளிங்கமா மாறிடாதடா. நீ கிங்ஸ்னாவே இரு. வேண்டாம், அந்த பழைய சம்பளிங்கம் வேண்டாம். வேண்டாண்டா, பயமா இருக்குடா எனக்கு. அந்த பழைய சம்பளிங்கம் வேண்டாண்டா. நீனே அது வந்து வெறுத்து வெளியில வந்திருக்க. வேண்டாண்டா, மறுபடியும் அந்த பொண்ணு போயிடாத. வேண்டாண்டா, சொல்ல கேளு. வீட்டுக்கு போனேன். என் முகத்தை பாருடா. ஒன்னும் அவமானம் இல்ல. நான் அண்ணன் தானடா, பாரு. போன வீட்டுக்கு போன வார.
டேய் பிடிவாதம் பிடிக்காதடா. நீ பிடிவாதம் பிடிச்சா என்ன ஆகும் எங்களுக்கு தெரியும். பிடிவாதத்தை எடுத்துட்டு வெளில வாடா. டேய் அண்ணன் வேற வருத்தப்பட்டு இருக்கான்டா. அண்ணன்கிட்ட வரேன்னு சொல்லு. இப்படி சட்டை போட மண்ணு மாதிரி வந்தனா அவன் என்னடா நினைச்சிருப்பான்? அதான் பார்க்க கூடாது, எல்லாரும் பார்த்தாச்சே. டேய் அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. எதுனா ஒண்ணு இல்ல. அவன் என் பொண்ணு. அவன் தலை குடிச்சு நின்னானே, என்னால தலை குடிச்சு நின்னா. நான் மட்டும் பார்க்க வேண்டியது இல்லடா. சரிடா வீட்டுக்கு வா. ஒரு புருஷனா என்ன எவ்வளவு நம்பணும். நாலு சிவத்துக்குள்ள நாங்க மட்டும் இப்படி நான் தான் முட்டாள்தனம் பண்ணிட்டேன். இந்த செம்புலிங்க தான் முட்டாள்தனம் பண்ணினான். அவன் என்ன போகும்னா அவன் எதுக்கு தலை குனிஞ்சா? அவன் இருக்கிற தலை குனி வச்ச எதுக்கு எல்லாரையும் அந்த கோலத்துல பார்க்க வச்ச? இனி ஒரு ஆம்பளை அவன் முகத்தை நான் எப்படி எடுத்து பார்ப்பேன்? நம்ம வீட்டுல நம்ம அண்ணன் நிலைமை கொஞ்சம் பாரு. அண்ணன் பதட்டத்திலையும் கோத்து வச்சுல இருக்கான். ஒன்னு அந்த நிலைமையில பார்த்துட்டு உனக்கு ஏதோ பிரச்சனை அண்ணன் கோத்துல கத்திட்டு கிடக்காண்டா. ஆமாடா அண்ணன் கோத்து உச்சில இருக்கான். உனக்கு என்னமோ ஏதோ பிரச்சனை நாங்க வேடிக்கை பார்த்தோம் நினைச்சு எங்க கிட்ட கத்திட்டு கிடக்காண்டா. எங்க கிட்ட கோத்த காட்டுறோம். உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வராம எங்க வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டான். அண்ணே நான் இந்த நிலைமையில ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டேன். அண்ணனுக்கு பிடிக்காது. சரிண்ணே கொஞ்ச நேரம் கழிச்சு வரேனே. எப்படினாலும் தெரியாமலா இருக்க போது. சரிண்ணே இப்போ சைட்டு வரேன். இரு ஷர்ட் கொண்டு வந்திருக்கேன், போட்டுட்டு போலாம். அண்ணே ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டேன், இப்போ வீட்டுக்கு வர முடியாதுண்ணே. அண்ணன் நீ இல்லாம கொஞ்ச நேரம் கவினை சமாளிக்க சொல்லுண்ணே. தங்கச்சி மாப்பிளையும் வர சொல்லு. சத்தியமா என்னால ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியாது. நீ யார அப்படி சொல்ற? செம்பலிங்க மாட அப்படி சொல்றான். பைத்தியம் பிடிக்கல, பைத்தியம் பிடிக்கல. ஃபர்ஸ்ட் இந்த அளவுக்கு தலை குனிஞ்சு நிப்பேன்னு நான் எதிர்பார்க்கலனே. அவமானமா இருக்குது. அண்ணி தம்பி கட்டிக்க போற பொண்ணு முடியலன்னு நினைச்சு நினைச்சு என் மேல எனக்கு கோமா வருதுன்னு. அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. சரியா நான் இங்கே நிக்கிறேன். சரி ஒரு 2 மணி நேரம் கழிச்சு வீட்டுக்கு போலாம். நான் அன்னைக்கிட்ட போன போட்டு சொல்றேன். அவன் நல்லதா இருக்கான். சின்ன வேலை சினிமா ஷாப்புக்கு வந்தான்னு சொல்லியது. சரிங்கண்ணே. சரி இதே ரூம்ல ஹோட்டல் புக் பண்ணிட்டு வரேன். அங்க ஃப்ரெஷ் ஆகிட்டு போலாம். சரிங்கண்ணே. ஒன்னும் இல்லை, நாளைக்கு காலையில எப்படி ஈஸியாக வீட்டுக்கு வருவா, மனை விட்டு பேசு. எப்படி நான் அவன் முகத்தில் பார்ப்பேன்? அவன் ஓ மனைவிடா. அதான எனக்கு கோபம் வருது. ஒரு பொண்ணாட்டி எப்படி பார்க்கணும் நான் எப்படி பார்க்க வச்சுட்டேன். இங்க பாரு, உன்ன மாதிரி பொண்ணாட்டி எவனாலையும் நேசிக்க முடியாது. உன்ன மாதிரி பொண்ணாட்டி யாரையும் பார்த்துக்க முடியாது. அதெல்லாம் நீ கட்டிக்காரந்தாண்டா. இங்க பாரு, நீ கிங்ஸ்னாவே இருடா. முடிக்கமா வேண்டாண்டா. சரி நீங்க இரு, நான் ரூம் புக் பண்ணிட்டு வரேன். சரிங்கண்ணே. அண்ணா 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 எனக்கான நேரம். எனக்கு இன்னைக்கு ஜாக்பாட் அடிச்சிருக்கேன். அட கிங்ஸ்ல இந்த கோலத்துல பாப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்படி குடிக்காரனா? அண்ணா அண்ணா எனக்கான நேரம். இதை எனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிடணும். குடிகாரனுக்கு அறிவு இருக்காது. இதை எனக்கு சாதகமா நான் பயன்படுத்திக்கிறேன். கவின் அண்ணே. யார் அண்ணே? கிங்ஸ் அண்ணே. கவின் அண்ணே அவன் தம்பி. சாமண்ண சாமண்ணா. இப்படி நான் கிங்ஸ்னு பாப்பேன் சத்தியமா எதிர்பார்க்கலையே. ஆனா இது கிங்ஸ் தானா? உன் கம்பீரம் என்ன, உன் தோரணை என்ன, உன் பேச்சு என்ன? நீ வந்தாலும் அவனுக்கு கை காலம் விடுவிடுத்து போகும்.
நீ என்ன இப்படி ஓலறிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்க? இதை எனக்கு சாதகமா பயன்படுத்தணும். நீ எப்படி இருந்தாலும் எனக்கு வேணும். மங்கள தெரியுது. சாமண்ண சாமண்ண வீட்டுக்கு போவண்ண. சாமண்ண வீட்டுக்கு போவோம். எனக்கு ஒரு மாதிரியா வருதுண்ணே. சாமண்ண வீட்டுக்கு போவண்ண. வீட்டுக்கு தானே போலாம். என்னையே இருக்க பிடிச்சுக்கோங்க. யார் நீ? அதே உங்க சாமன் தான் அனுப்பி வச்சாங்க. அம்மா அனுப்பி வச்சானா? ரூம் புக் பண்ணிருக்காங்கல்ல, அங்க கூட்டு வர சொன்னாங்க. ஓ, எங்க வேலை பார்க்குற பொண்ணா? சே தரிநிலை. என் பொண்டாட்டி மட்டும்தான் என் பக்கத்துல நிக்கணும். என் இசை மட்டும்தான் உசுறு. ஏன் உசுறு? அவளுக்கு மட்டும்தான் என் பக்கத்துல நிக்கிறதுக்கு உரிமை இருக்கு. வேற எவ மூச்சு காத்தும் என் மேல படக்கூடாது. சே தலே. இதுக்கு தானடா எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிக்குது, வெறித்தனமா பிடிக்குது. இந்த நிலைமையில கூட இதுல விழாதவன் கூட விழுவான். இந்த நிலைமையில கூட அவன் இசை அவன் மட்டும் தான் நிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியா? இன்னைக்கு நான் உன்னை அடைஞ்சு தீர்றேன். உடனே சொல்லிட்டு இருக்கேன். சொல்லு சொல்லு சொல்லு. எனக்கு வர தெரியும். என்ன சைடு ரூம் சொல்லு. என் பொண்டாட்டி இல்ல இசை வைரம் இல்ல மாணிக்கம் இல்ல இல்ல இல்ல. அவளுக்கு விலை மதிப்பே கிடையாது. குழந்தை குழந்தை. அவ பேச்சில் பேச்சு மயங்காதவங்களும் மயங்குவாங்க. குழந்தை. எனக்கு இந்த முரடனுக்கு கடவுள் கொடுத்த பரிசு. வரம் எதுக்குன்னு தெரியல. கடவுளுக்கு என் மேல ரொம்ப பாசம். அதான் அவளை எனக்கு கொடுத்தாரு. அன்னைக்கு அவளை அசிங்கப்படுத்திட்டு சொன்ன வேண்டாம் வேண்டான்னு சொன்னான். எனக்கு தான் புத்தி பேதளிச்சு போச்சு. அவசரப்பட்டுட்டேன். நான் ரொம்ப ஸ்டெடியா இருந்தேன், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தேன். முறைப்படிதான் எல்லான்னு மனசு சொல்லிச்சு. புத்திக்கு அறிவு இல்லாம போச்சு. நானும் மனசுதாங்கிறத நிரூபிச்சுட்டேன். குழந்தை இல்ல குழந்தை. என் பொக்கிசம் துடிச்சு போயிட்டான். அவமானத்துல துடிச்சு போயிட்டான். இனி ஆம்பளை அவ முகத்தை நான் எப்படி எடுத்து பார்ப்பேன் சொல்லு. தப்பு பண்ணிட்டேன். என் அண்ணன் எங்க அண்ணன் அவனுக்கும் தப்பு பண்ணிட்டேன். நான் இன்னைக்கு தப்பு மேல தப்பு பண்ணிட்டேன். தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டேன். என் மேல நம்பிக்கையில எங்க அண்ணன் வெளியில நின்னான். நான் தப்பு பண்ணிட்டேன். என் பொக்கி சொல்ல என் மேல நம்பிக்கையில உள்ள இருந்தா தப்பு பண்ணிட்டேன். அது மொத்தம் எல்லாருக்கும் துரோகம் பண்ணிட்டேன். நான் வாழவே கூடாது. நான் வாழவே கூடாது. சரி, ரூமுக்கு வாங்க. சரி வரேன். ஆனா நீ தள்ளி தான் நிக்கணும். மூச்சு காத்து கூட என் மேல போட அங்கே நிக்கணும். புரியுதா? உள்ளலாம் வரக்கூடாது. அவளை தவிர எவ்வளவு என் பக்கத்துல நிக்க கூடாது. போடா, அவளை தவிர உன் பக்கத்துல எவ்வளவு நிக்க கூடாதா? இன்னைக்கு என்ன நடக்குன்னு மட்டும் பாரு. கிங்ஸ்லேன், கிங்ஸ்லேன், என்ன இங்க தான் நின்றுட்டு இருந்தா? ஐயோ, இந்த நிலைமை வீட்டுக்கு போக மாட்டானே. இந்த நிலைமையில வீட்டுக்கு போக மாட்டானே. கிங்ஸ்லேன், கிங்ஸ்லேன், ரூம் புக் பண்ணிட்டு வரக்கு ஆளை காணோம். ஒருவேளை கார் எடுத்துட்டு கிளம்பிட்டானா? ஐயோ, இந்த நிலைமையில கார் மட்டும் என்னத்துக்கு ஆகுது? கிங்ஸ்லேன், இந்த நிலைமையில கூட இசை பொண்டாட்டி பொண்டாட்டின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இல்ல, எனக்கும் இதை விட்டா இவன் கூட வாழறதுக்கு வழியே இல்லை. உன் மேல பைத்தியமா இருக்கேன். உன்ன மாதிரி காதலிக்கிறானா எனக்கு வேணும். உன்னை பார்த்தா பொறாமையா இருக்குடா. உனக்கு ஏதாவது பண்ணியாவது எனக்கு சொந்தமாக்கிக்கணும் என் மனசு சொல்லுது. உன் மேல பைத்தியமா இருக்கு. உனக்கு ஏன்டா புரிய மாட்டேங்குது? நீ இசை மேல எவ்வளவு பைத்தியமா இருக்கியோ அதை விட பல மடங்கு பைத்தியமா நான் உன் மேல இருக்கேன். அதுக்காக என் வாழ்க்கையை நான் நாசமாக்குனேன். உனக்கு என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு சொந்தமாக்குங்கிற நம்பிக்கையில தான் நான் இது வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கேன். இங்க பாரு, ஒரு காலமும் இசை கூட உன்னை நான் வாழதுக்கு விட மாட்டேன். நீ எனக்கானவ, எனக்கு மட்டும்தான். நீ எனக்கு மட்டும்தான். நீ எனக்கு மட்டும்தான். நீ என் கூட வாழ்ந்துதான் ஆகணும். இல்ல நான் செத்தா போயிடுவேன்.
உன்னைய கொண்டுட்டு என்னைய நான் சாகடிச்சுக்கிடுவேன். எனக்கு நீ வேணும்டா. உன்ன மாதிரி பைத்தியக்காரத்தனமா காதலிக்கிற ஒருத்தன் தான் எனக்கு வேணும். உன்ன மாதிரி அழகா இருக்கிறவன் தான் எனக்கு வேணும். நீ எனக்கு வேணும்டா. உன் மேல பைத்தியமா இருக்கு. உன் அன்பு எனக்கு வேணும். உன் காதல் எனக்கு வேணும். உன் கூட வாழணும்டா. 1000 கனவு இருக்கு. என்னை ஏறெடுத்து பாருடா. நீ எனக்கு வேணும்டா. உன் கூட நான் வாழணும். உன் கூட நான் வாழணும். எனக்கு வேற வழி தெரியல. நீ எனக்கு வேணும். நீ எனக்கு வேணும். ஏதாவது ஒரு வழியாவது நான் உன்னை அடைஞ்சு தருவேன். எனக்கு இன்னைக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கேன். எனக்கு நீ வேணும். இது மனிதர்களாடிடு மாட்டம் என தெரியுது இப்போது. இது ஆண்டவனாடிடு மாட்டம் என தெரிவது எப்போது. எனக்கு வேற வழி தெரியல. எனக்கு வேற வழி தெரியல. எனக்கு வேற வழி தெரியல. அடச்சே! இப்ப கூட இசை இசைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆண்டவனாடிடு மாட்டம் என தெரிவது எப்போது. ஏன் பொண்டாட்டி ஏதோ பண்ணிடாதடி. என் பொண்டாட்டி நான் போனோம். என் பொண்டாட்டி எனக்கு வேணும். என் பொண்டாட்டி எனக்கு வேணும். என் பொண்டாட்டி என் பொண்டாட்டி எனக்கு வேணும். என் பொண்டாட்டி பார்க்கணும். நான் போறேன். அவ அழுதுட்டு இருப்பானு. அவ அழுறான்னு நினைக்கிறேன்னு. நான் போனோம். நான் அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன்னு. நான் போறேன். வாலிபங்களோடும் வயதாக கூடும் ஆனாலும் வந்து மாறாதது. என் பொண்டாட்டி அவ என் சொத்து. ஆனையிடும் சொந்தம் முடி போட்ட பந்தம் பிரிவென்றும் சொல்லே அறியாதது. அவ என் சொத்து. நான் அவளை பார்க்கணும். அழகான மனைவி, அன்பான துணைவி, அமைந்தாலே பேரின்பமே. என் மனைவி. அவ என் மனைவி. நான் இசை பார்க்க போறேன்னு. சரி ஓ, அவளை போய் பார்ப்போம். அவ ஓ சொத்துடா. உனக்குன்னு பிறந்தவா. அவ ஓ மனைவி. போய் பாருடா. அவன் தடுக்கிறான்னு பார்க்கலாம். எந்த கொம்பனும் தடுக்க முடியாது. அவ என் மனைவி. நான் எதுக்கு அப்படி விட்டுட்டு வந்தேன்? நான் எதுக்கு அவளை விட்டுட்டு வரணும்? நீ விட்டுட்டு வரண்டா. போடா. அவ ஓ சொத்துடா. அவ ஏன் சொத்துனே. உனக்கு மண்டல அறிவு இருக்கா இல்லையா? இருந்திருந்தா இவ்வளவு கீழ்த்தரமான வேலையை பார்த்திருப்பாங்களா என்ன? அவன் பார்த்த வேலை நல்ல வேலை, நான் பார்த்த வேலை கீழ்த்தரமான வேலை. நீங்க உண்மையிலே இசைய உங்க பொண்ணா நினைச்சிருந்தா இப்படி இசை மானத்தோட விளையாண்டுருக்க மாட்டீங்க. அவங்கள பத்தின எல்லா ரகசியமும் உங்களுக்கு தெரியும். அவங்க ரெண்டும் ஒத்துக்கொத்த உரிமைப்பட்டவங்கன்னு நல்லா தெரியும். தெரிஞ்சு எல்லாரையும் கூட்டு அசிங்கப்படுத்திட்டீங்க. 2 பேருமே கூனி குறுகி போயிட்டாங்க. என் பிள்ளைக்கு எதுவும் தெரியாது. அவன் ஏமாத்துறான். சும்மா உன் மனசாட்சி பொய்யாக்காதம்மா. உன் மனசாட்சிக்கு நல்லா தெரியும். இசை அவரை தவிர வேற யாரும் நல்லா பார்க்க முடியாதுன்னு உன் மனசாட்சிக்கு நல்லா தெரியும். உனக்கு இசை மேல பாசம்லாம் ஒண்ணு இல்ல. நீ பார்த்த என் பிள்ளை மேல எனக்கு பாசம் இல்ல. நீ பார்த்த இங்க பாரு. அவ என் பிள்ளை. என்ன பொம்மைமா பொண்ணு இல்ல. அவ என் பொண்ணு. நீ அப்படி சொல்லிட்டா அது உண்மையாயிருமா? உண்மையாக்குவே. சத்தியமா உண்மையாக்குவே. அவ என் பிள்ளைன்னு நான் சத்தியமா உண்மையாக்குவே. அந்த கிங்ஸி பையலுக்கு மட்டும் என் பொண்ணு நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன். அப்படி மட்டும் அந்த கிங்ஸி பையலுக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவ பொம்மைமா பொண்ணுன்னு ஊஞ்சிகமாயிரும். இல்ல இப்போ உங்களுக்கு அதுதான் பிரச்சனை அப்படிதானே? அவ கிங்ஸி பொண்டாட்டிங்க அதை மறந்துடாதீங்க. 2 பேருக்கு இப்படி ஒரு அவமானத்தை தேடி கொடுத்துட்டீங்களே. நாங்களாவது உள்ள வரும்போது பார்த்து வந்தோம்ல. குறுகி போயிட்டாரு. ஐயோ, ஏமா இவ்வளவு கீழ்த்தரமான வேலை பார்த்தீங்க? இதுக்கெல்லாம் நீ ரொம்ப அனுபவிக்க போற. பாத்துக்கிட்டே இரு. ஆனா உனக்கு கிங்ஸ்ல தெரியும். செம்புலிங்கத்தை உனக்கு தெரியாது இல்ல?
பாத்துறாத, உசுரோட இருக்க மாட்டேன். முத உங்க பொண்டாட்டி மாதிரி என்கிட்ட பேசுங்க. நீ எனக்கு பொண்டாட்டியா இருக்க போய் தான் இன்னும் உசுரோட இருக்க. செம்புலிங்கத்துக்கு என் மேல பாசமும் மரியாதையும் ஏகப்பட்டது. நான் அனாதையா இருக்கக்கூடாதுன்னா கோத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு போயிருக்கேன். அந்த புள்ளையோட மறுபக்கம் என்னன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்க, அவனுடைய மறுபக்க கோணத்துக்கு நீ பண்ண வேலைக்கு இந்நேரத்துக்கு நீ இருந்ததுக்கான அடையாளமே இல்லாம போயிருந்திருக்கும். அந்த புள்ளை எனக்காக மன்னிச்சுட்டு போயிருக்கேன். மன்னிக்க மாட்டான், ஆனா அதுக்கான தண்டனை நிச்சயமா உனக்கு கிடைக்கும். பாரு, சின்ன ஜெர்சி இருந்தது, தப்புனா எடுத்து சொல்லு, அதுக்கான தண்டனைய கொடு. அவமானப்படுத்துறது தண்டனை கிடையாது, அது வேற மாதிரி விபரீத்துல முடிஞ்சிடும். பிள்ளைங்க தப்பு பண்ணத்தான் செய்யும், ஏன்னா அவங்க வயசு அப்படி. இந்த வயசுல வாலி வயசுல ஆசைப்படாம 60 வயசுல ஆசைப்படுவாங்களா? தப்புனா எடுத்து சொல்லணும், அதுக்கான தண்டனையா கொடுக்கணும். அதை விட்டுட்டு கேவலப்படுத்தி இருக்க. கேவலப்படுறதுக்கு 2 சின்ன பிள்ளையா? விவரம் தெரிஞ்ச பிள்ளைகளே எப்படி மத்தவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து நடப்பாங்கன்னு அறிவு வேண்டாம் உனக்கு? இப்படி கையும் களவுமா என்னால் முன்னாடி அவமானப்படுத்தி இருக்க. நான் செஞ்சது சரிதான், நான் செஞ்சது சரிதான். நீ செஞ்சது தப்புமா, மிகப்பெரிய தப்பு. அது அவங்க பர்சனலுமா. எதுட்டி பர்சனலே? என் வீட்டுக்குள்ள வந்து என் புள்ளைய ஏமாத்திக்கிட்டு இருக்கா, அது பர்சனலா? ஏமாத்தனான்னு சொல்றேன். எதுக்குமா அவர் ஏமாத்தணும்? அவரோட மனைவி ஏன் ஏமாத்த போறாரு? வாய மூடுடே. என் புள்ளைக்கு எங்க எப்படி கல்யாணம் முடிக்கணும்னு எனக்கு தெரியும். அது நடக்காது, நடக்கவே நடக்காது. வீணா உசுர விட்டுட்டு போயிடாத, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். சாய் சாய், வீட்டுக்கு போங்க, வீட்டுக்கு போங்க. நாளைக்கு வரவல்ல. யாரு யாருக்கிட்ட வரது? மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள இது கோலம்? இருங்க, நான் போய் சட்டை எடுத்துட்டு வரேன். வேண்டாம் மாமா, நான் போட மாட்டேன். ஐயோ மாப்பிள்ள, இவ புத்தி கட்டவா, இவ வேலை பார்த்ததுக்காக. ஐயா மாப்பிள்ள, ஐயா நீங்க நல்லவர் ஐயா, சொக்க தங்கம் ஐயா, சட்டை போடுங்க ஐயா. ஏமா இயலே, வீட்டுல ஏதாவது சட்டத்தை எடுத்துக்கொண்டு கொடுமா, போமா. சரிங்கப்பா, இருங்க. வேண்டாம், எனக்கு சட்டை வேண்டாம், நான் போட மாட்டேன். என் பண்ண பார்க்கணும். அது முடியாது. கண்ட துண்டமாக்கிவேன், சத்தம் கட்டாம இரு. மாமாக்காக விடுறேன், அவர் முகத்துக்காக விடுறேன், இல்லைன்னா கொண்டு இருப்ப. மூடி கொள்ள வெறியில இருக்க, மூடி. சட்டை போடுங்க கிங்ஸ்லி. இல்ல எனக்கு வேண்டாம், நாளை பார்க்கணும். உள்ளதா இருக்கா? என் பிள்ளை பார்க்க கூடாது, வாய மூடு. நீங்க பாருங்க மாப்பிள்ள. சாரி மாமா, என்ன இப்போ நம்புங்க மாமா, எந்த தப்பு பண்ண மாட்டேன் மாமா. ஐயோ மாப்பிள்ள, நீங்க போங்க ஐயா, என் தங்கையா, நீங்க போங்க ஐயா. மாமா மாமா, ஐயா உங்களை இந்த கோலத்துல என்னால பார்க்க முடியல ஐயா, நீங்க போங்க ஐயா. நீங்க போங்க தம்பி. சரிங்கண்ணே. என் பிள்ளை யாரும் பார்க்க கூடாது. எட்டிட்டு மிதிச்சிடுறேன். சார், இந்த பக்கத்துல இருக்கீங்க. ஒன்னு நான் சிங்கப்படுத்தி தள்ளாடி. நீங்க என்ன ட்ரெஸ் மாத்தலையா? முடியல. சரி விடுங்கண்ணே, இருங்க, உங்க சட்டை இங்கதான் கடந்தது, எடுத்துட்டு வரேன். என்னால சிங்கப்பட்டு தள்ளாடி. அதையா பொருச கூட இருந்தாரு, பரவே எனக்கு அவமானம். அதான் என்ன பொத்தி மறைச்சுக்கிட்டீங்களே. இருந்தாலும் நான் அவசரப்பட்டுக்க கூடாதுல, இப்ப சுகத்துக்காக அனாசிங்கப்படுத்திட்டேன். சாரி, நீங்க சாரி கேட்கதான் எனக்கு மனசு வலிக்கு. என்னால தானே உனக்கு அசிங்கமா போச்சது. சும்மா இருங்க, நீங்க தான் கூட இருந்தீங்கல்ல. நீங்க நானும் யாருன்னு தெரியாது. என் மேல உனக்கு கோவம் இல்லையா? என் புருஷ மேல எனக்கு எதுக்கு கோவம் போதே? கோவம் இல்லையா? உங்களுக்கு என் மேல கோவம் வருமா? வராது, ஒரு காலமும் வராது. அப்படிதான் எனக்கும்.
ஆனாலும் நம்மள அந்த குளத்துல யாரும் பார்த்துட்டாங்கல்ல. அதை பார்த்துட்டு போட்டோம். அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதான் என்னால தாங்கிக்க முடியலடி. எனக்கு நீங்க அப்படி போனீங்கல்ல, அதான் கஷ்டமா இருந்தது. மற்றபடிலாம் எனக்கு எதுவும் இல்லை. சட்டை கூட போடாம கோவமா போனீங்களா, எனக்கு அதான் கஷ்டமா இருந்தது. நான் உன்னை அசிங்கப்படுத்திட்டேன்னு அப்படி போனேன். உன்னை அசிங்கப்படுத்திட்டு எனக்கு மட்டும் எதுக்கு? அதான் நான் அசிங்கப்பட்டுட்டு போட்டுமோன்னு அப்படி போனேன். நான் இப்படி போன எல்லாரையும் அசிங்கமா பார்ப்பாங்கல்ல. அட ரவுடி பையன் அப்படி பேசுறதே. ஊருக்கு தண்டி நான் ரவுடி, உனக்கு இல்ல. உனக்கு நான் அன்பானவன். நீயும் பொண்ணாட்டிடு. ஐயோ சரி அழாதீங்க. உன் படுத்துக்கிட்டா மறுபடி வேண்டாத வேலை பாத்துறாதீங்க, போங்க. இல்ல, உன் மடியில படுத்தாலும் போல இருக்கு. அட செம்பலிங்கம்மா இது. அதான் சொன்னேன், உன் முன்னாடி நான் எதுவுமே இல்ல. உன் மடியில படுத்தாலும் போல இருக்குடி. எனக்கும் தான் உங்க தோல்ல சாஞ்சாலும் போல இருந்தது. சாஞ்சுக்க. மல்லிப்பூ வாசனை தூக்குது. உங்களை நான் சும்மாதான். எனக்கு ரொம்ப பிடிக்கும், உனக்கு தெரியும்ல. நல்ல மணக்குது. என்ன ஏதோ கெட்ட ஸ்மெல் வருதுல்ல? ஐயோ, இப்ப என்ன ஓட விட்டு அடிப்பல. ஐயோ, அவசரப்பட்டுட்டே. இப்ப என்ன பண்ண? எனக்கும் வாட வருது. அந்த அளவுக்கு வாட வரல, சமாளிச்சலாம். ஐயோ, வாட அடிக்குது. என்ன இப்படி வாட அடிக்குது? ஆமா, என்ன வாட அடிக்கு பாத்தியா? என்ன இந்த வாட அடிக்குது? அது எங்கேயோ வாட அடிக்குது. ஊதுங்க. வேண்டாம். ஊதுங்கன்னு சொன்னேன். வேண்டாண்டி. உங்கள ஊத சொன்னேன். பாத்தியா, என் மேல இல்ல. அடியே அடியடி கோபப்படுறது. ஆமாடி, கோபத்துல குடிச்சிட்டு அதுக்கு என்ன 2 அடி அடிச்சுக்க. எந்திரிச்சிடாத. விடுங்க. அதான் உன் காலில் விழுந்துருத. அவனும் எந்திரிக்காத. அப்ப இப்ப பேசுறது கூட அதனால பேசுறீங்க இப்படி, அதானே? இல்ல இல்ல இல்ல, நோ. ஒரு வாடல பாரு. அதே அப்படிலாம் பேசுறாங்க. அது கோவத்துலதான். நான் இல்லையா? பார், ஒண்ணுமே இல்ல. நீ அழகா இருக்க தெரியுமா? ஒன்னு நான் பொம்பளை. சரி, தூங்குமான்னு கேட்டா தூக்கம் வருது. ரொம்ப குடிச்சிட்டீங்களா? அதான் உங்களுக்கு பழக்கம் இல்லைல்ல, வேற என்ன? முடியல, என்னால முடியலடி. அதான் பழக்கம் இல்லாத ஒண்ணு சாப்பிட்டு இப்படி என்னங்க? வேற ஏதாவது பண்ணுதா? தூக்கம் வருது. சரி, அப்படியே வீட்டுக்காவது போயிருக்கலாம்ல. கண்ணுக்குள்ள நீ தாண்டி இருந்தா ஏதோ தப்பான முடிவு தெரியும், பயமா இருந்தது. அட மக்கு, உங்களை விட்டுட்டு நான் எங்க போவேன்? அந்த அளவுக்கு நான் கோலெல்லாம் கிடையாது. அதென்ன பார்த்தா செம்பலிங்க பொண்ணாட்டியா கொக்கானு. இதெல்லாம் நல்லதா பேசுறீங்க. தூக்கம் வருது. ஐயா, சாப்பிட்டீங்களா? எதுவும் தூக்கம் ரொம்ப வருதா? ரொம்ப வருது. மடியில தூங்கட்டா? சரி, நிஜமா தூங்குங்க. இந்த நிலைமையில வீட்டுக்கு போக வேண்டாம். நான் சாமாமாக்கு போன போடுறேன். அவர் வந்து தூக்கிட்டு போவாரு. சரி. ஏமா இசை? மாமா தூங்கிட்டாங்க மாமா. ரொம்ப தூக்கம் வருதுன்னாங்க, அதான் வீட்டுக்கு அனுப்பி வைக்கல. உங்களை போனை போட்டு வர சொன்னேன். நல்ல வேலை பார்த்தேன். இல்லைன்னா வீட்டுக்கு அனுப்பி வைக்காம இருந்தேன். அவன் தண்ணியில இல்ல. ஆமா மாமா. சரி, பார்த்து தூக்கிட்டு போங்க. சரிம்மா. நீ கவின், நான் தோலை தூக்கிக்கிறேன். நீ கார் எடுத்து. இல்லைன்னு நான் தூக்குறேன். நீங்க வா. இல்ல, நீ அவனை தூக்கி விட மாட்டேன். இல்லைன்னு நான் தூக்குறேன். மாமா, அவங்க எதுவும் சாப்பிடல மாமா. நான் பாத்துக்கிட்டேம்மா. ஏதாவது கொடுக்கலாம் நினைச்சேன். நல்லா தூங்கிட்டாங்க, அதான். சரிம்மா, நான் இசையை விட்டு வரமாட்டேன். அவளை விட்டு நான் வரமாட்டேன். நான் இசை கூட தான் இருப்பேன்.
விடுங்க, நான் இசை கூட தான் இருப்பேன். சார், இசை. இல்லடா, வா வீட்டுல போய் தூங்குவா. என்னை இறக்கி உடனே நான் அவ கூட தான் இருப்பேன்.